அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்லி வர்றாருன்னா, ஈரானை அழிச்சிட்டோம், ஈரானுடைய நியூக்ளியர் சைட் எல்லாம் நொறுக்கிட்டோம், ஈரானுக்கு கடற்படை ஒன்றே கிடையாது, ஈரானுடைய எல்லா கப்பல்களும் கடலுக்கு கீழே இருக்குது, ஈரானுடைய ஏவுகணை பலத்தை 75% அழிச்சிட்டோம்னு சொன்னாரு. பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொன்னாருன்னா, 90% அளவுக்கு நாங்கள் ஈரானுடைய ஏவுகணை பலத்தை அழிச்சிட்டோம், இப்படி ஈரானை அழிச்சிட்டோம்னு அவர் ஒவ்வொரு நாளும் கம்பி கட்டுற கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் உலகத்துக்கு தெரியும் அங்கே ஒன்றுமே நடக்கலைன்னு. ஆல்ரெடி ஹார்முஸ் முடக்கப்பட்டு விட்டது, இரண்டாவதாக செங்கடல் முடக்கப்பட்டு விட்டது, உலகத்தின் பாதியை முடக்கியதாக ஆகிவிட்டது. இந்த ரெண்டையும் ஓப்பன் பண்ணி கப்பல்களுக்கு வழிவிட்டா மட்டும்தான் உலக நாடுகள் இயங்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும்போது தான் தற்போது அமெரிக்கா கெஞ்ச ஆரம்பித்து விட்டது. எல்லா நாடுகளும் ஈரானோட போய் பேசியாவது கூட்டிக்கிட்டு வாங்க என்று அழைக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. தற்போது நம்ம எதிர்கொள்ளுகிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தீவிரம் காட்டாமல் இருக்கிறார்கள், விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. பேச்சுவார்த்தைக்கு வந்து பேசினா முடிஞ்சு போச்சா இல்லையா, பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டேங்கிறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா இனிமே நாங்களும் வரமாட்டோம் பார்த்துக்கிறோங்க அப்படிங்கிறாரு. அந்த குழந்தை பிள்ளைக்கு சொல்லுவோம்ல, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், அது மாதிரி அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல, நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், எங்களுடைய நலன்களையும் நட்பு நாடுகளின் நலன்களையும் பாதுகாப்பையும் தான் நாங்கள் பார்ப்போம். இதை கேட்கும்போது முதல்ல இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் கிழிச்ச கிளி போதுமுடா அந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர்களுடைய பாதுகாப்பையும் நலனையும் பிராந்திய நாடுகளுடைய பாதுகாப்பையும் நலனையும் தான் அமெரிக்கா பார்க்குமா. பிராந்திய நாடுகளுக்கு என்ன பாதுகாப்பை கொடுக்க முடிந்தது? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும்